வெல்கம் டு செந்தில்ஸ் கிச்சன். இன்னைக்கு செந்தில்ஸ் கிச்சன் சேனலில் காலிஃப்ளவர் வச்சு கறி கொம்பு டேஸ்ட்டை மிஞ்சுற அளவுக்கு காலிஃப்ளவர் கிரேவி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த காலிஃப்ளவர் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி, சப்பாத்தி, பூரி, தோசைன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லியும் டிஃபனுக்கு சட்னி, சாம்பார், குருமான்னு செஞ்சு கொடுக்காம வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செந்தில்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ புரிஞ்சால் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டேஸ்ட்டான காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தக்காளியோட ஒரு 4-5 முந்திரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய், அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் இதோட நம்ம கொதி தண்ணியில் போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம காலிஃப்ளவர் டேரெக்டாக சேர்க்கக்கூடாது. அது வந்து ஒரு நல்ல கொதி தண்ணியில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு அதில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இப்போ இந்த எண்ணெயில் இது ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து இந்த காலிஃப்ளவர் தனியாக எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க எண்ணெயில் இன்னும் ஒரு தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 200 கிராம் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே அதில் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இதோட கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி இதோட நம்ம வந்து அரைச்சி வச்ச அந்த தக்காளியும் முந்திரியும் சேர்ந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்த பின்னாடி தக்காளியோட பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூள் அளவு வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. ஆல்ரெடி நம்ம மிளகாத்தூள் வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அந்த மசாலாலாம் எண்ணெயில் பிரிஞ்சு வர அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க அந்த காலிஃப்ளவரையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த காலிஃப்ளவரில் நல்லா அந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். உங்களோட கிரேவிக்கு எந்த மாதிரி திக்னஸில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டை போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. மறுபடியும் உங்கள் உப்பு காரம் எதாமல் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிரேவி திக்னஸ் தேவையான அளவுக்கு வந்த பிறகு நீங்கள் அடுப்பு அணைச்சிட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து எடுத்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டில் காலிஃப்ளவர் கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது நீங்கள் சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எல்லா டிஃபன் ஐட்டமும் சேர்த்து சாப்பிட்லாம். நிஜமாகவே கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. நம்ம நான்வெஜ் செய்ய முடியாத டைமில் இதை வந்து நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம். இது வந்து குருமா டேஸ்ட்டில் இருக்காது, கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். ஒரு காலிஃப்ளவரும் நம்ம சாப்பிடும்போது கறி சாப்பிட்ற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு நீங்களும் அனுபவிச்சுட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.